இப்போ பார்த்தீங்கன்னா தலைமுறையாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே வரும் சார். யாராச்சும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனோலேயும் வர அதே பர்சன் வந்து இப்போ 3ஆவதாக பிறந்திருந்தா அவங்களும் அதே ஏஜில் இறப்பாங்க. இது மாதிரி தொடர்ந்து வரும். இப்போ நோய் இருந்தால் அதே நோய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுறது அப்படியே லைனாக நடந்துகிட்டே இருக்கும். அது ஜாதகத்தால் தான் நடக்குமா இல்லை ஜென்ரேஷன் வைஸ் அது மாதிரி நடக்குது? இந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைமுறையாக ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தவங்க வந்து 40 வயசில் சாகுறாங்கன்னா அதே 40 வயசில் தொடர்ந்து இறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு குறிப்பிட்ட ஒரு நோய் வந்து தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கன்னி பெண்கள் சாபம் விட்டுருக்கலாம், அது மாதிரி அந்த சாபம் வந்து ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக உண்மையான மனசோட, அதாவது மனசு நொந்து நம்ம வந்து என்ன சாபம் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். உள்ளம் பெருங்கோயில், ஊனடம்பு ஆலயம், கள்ளப்புலனுக்கும் காண்டாமணி விளக்கு, சித்தம் தெளிந்தாருக்கு சிவசிவலிங்கம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் சொல்லிட்டு இந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் சொல்கிறாங்களே சார், இப்போ அது மாதிரிலாம் வைக்கிறதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கும்? இந்த பில்லி சூனியம் ஏவலுக்கும் ஜாதகத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அந்த செய்வன பில்லி சூனியெல்லாம் பழிக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வம் வழி விட்டாதான் அதெல்லாம் பழிக்கும். நம்ம குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணும்போது அதெல்லாம் நம்மளை பாதிக்காது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். இப்போ இந்து சைடில் தான் மோஸ்ட்லி வந்து இந்த ஜாதகம் எல்லாமே பார்ப்பாங்க. கிறிஸ்டின் சைடு பார்த்தா அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. முஸ்லீமாக இருக்கும், இந்த ரிலீஜன் வைஸ் மாறும் எல்லாமே. இப்போ அவங்களாம் பார்க்காம இப்போ இன்டர் ரிலீஜன் மேரேஜ்லாம் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? நமக்கு எப்படி சிவன் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்களும் அல்ல, அவங்க வந்து இயேசுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பார்க்க போகிறாங்க, பிடிக்கலாம் விட்டுற போகிறாங்க. ஸோ அதனால எதுவும் தப்பு கிடையாது. அவங்க பார்க்கலன்னா அது அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க, பிடிக்கலாம் விட்டுருவாங்க, அவ்வளோதான். இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதத்தில் தவறான விஷயங்கள் எதுவுமே சொல்லப்பட்டில்லை. எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல பூஜைகள், நல்ல வழிபாடுகள் சொல்லப்பட்டு. டிபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல ஜோதிட செம்மல் சூரத் பாலா அவர்கள் தான் இணைந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஜோதிட ரீதியா ஏற்படுற கேள்விகளுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ பாத்தீங்கன்னா தலைமுறையா ஒரு விஷயம் நடந்துட்டே வரும் சார். யாராச்சும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ள இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனோலேயும் வர அதே பர்சன் வந்து இப்போ 3ஆவதாக பிறந்திருந்தா அவங்களும் அதே ஏஜ்ல இறப்பாங்க. இது மாதிரி தொடர்ந்து வரும். இப்போ நோய் இருந்தால் அதே நோய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுறது அப்படியே லைனாக நடந்துகிட்டே இருக்கும். அது ஜாதகத்தால் தான் நடக்குமா இல்லை ஜென்ரேஷன் வைஸ் அது மாதிரி நடக்குது? இந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைமுறையாக ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து 40 வயசில் சாகுறாங்கன்னா அதே 40 வயசில் தொடர்ந்து இறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு குறிப்பிட்ட ஒரு நோய் வந்து தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்து தொடர்ந்து தலையில் அடிபட்டு செத்துட்டு இருந்தாங்க. யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாராக இருந்தாலும் இறக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியே தள்ள அடிபடும், இறந்துருவாங்க. தள்ள அடிபடாமல் அவங்க குடும்பத்தை யாருமே இறக்கலை. அதுக்கப்புறம் ஏன் அப்படி சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம எல்லாரோட ஜாதத்தையும், அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரோட ஜாதத்தையும் எடுத்து பார்த்தேன். அத்தனை பேர் ஜாதத்தையும் எடுத்து பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தில் தலை அப்படிங்கிறது மேஷம். ஸோ மேஷம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. மேசராசியில் அதிக பாவகரங்கள் இருந்தது. அதனால் மேசராசியில் பாதிப்பு ஏற்பட்டது. அதனால் தள்ள அடிபட்டு இறப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்க குடும்பத்தில் எப்போல்லாம் அந்த 40 வயசு நடக்குதோ அப்போல்லாம் பெரிய கண்டத்துலேருந்து தப்பிக்கிறாங்க, இல்லை இறப்புக்கு நிகரான துன்பங்கள் ஏற்படுது. ஸோ அவருக்கு மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த 40 வயசில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் தெரிய வந்தது. ஸோ அது வந்து பரம்பரையாக கண்டினியூ ஆகிறது உண்மைதான். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்து அவங்க பையனுக்கும் அதே நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துருவாங்க, அது அவங்க பேரனுக்கும் இப்படியே தொடர்ந்து இருக்கிறது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குமா சார் ஜென்ரேஷனா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து 2வது திருமணம் செய்யறதுங்கிறது வந்து 7ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்படுறது. ஸோ அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு 7ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா, கன்னி பெண்களுக்கு உணவு கொடுத்து, கன்னி பெண்களுக்கான தான தர்மங்கள் செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சந்தோஷப்படுத்துறதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, பிடிச்ச சாப்பாடு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸோ கன்னி பெண்கள் சாபம் இருந்தால் இந்த விஷயம் தொடர்ந்து நடக்கும் சொல்லி நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சுமங்கலிகள், அந்த கல்யாணம் 60 வயசுக்கு மேலே இருக்காங்களே
அவங்களுக்கும் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 27 சுமங்கலியை கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ இதெல்லாம் வச்சு கொடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவு தட்சணை 101 ரூபா, 51 ரூபா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தட்சணை வச்சு கொடுத்து எல்லாருக்கிட்டையும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கணும். அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா இந்த துன்பங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லி ஓரளவு சில விஷயங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் சார், கன்னி பெண்கள் சாபம் விட்டுருக்கலாம். அது மாதிரி அந்த சாபம் வந்து ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக உண்மையான மனசோட, அதாவது மனசு நொந்து நம்ம வந்து என்ன சாபம் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அது ஜாதகத்தையே மாற்றும். இப்போ நடுவில் ஏதோ ஒன்று யாரோ சாபம் விட்டுட்டாங்க, என் ஜாதகம் நல்லா தான் இருக்கு, அவங்க சாபத்தால் அந்த ஜாதகம் மாறும். ஆமாம், அவங்க தலையெழுத்துமே ஆமாம். அதனால தான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ திருமூல திருமந்தத்தை சொல்லியிருக்காரு, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், கள்ள புலனைந்தும் காண்டாமணி விளக்கு, சித்தம் தெளிந்தாருக்கு சிவ சிவலிங்கம், வள்ளல் பிரானாருக்கு வாயு கோபுர வாசல் சொல்லிட்டு, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் ஒரு இன்னுரை தானேன்னு சொல்லியிருக்க. அதாவது உன்னால் முடிஞ்ச அளவு டெய்லி காக்கா குருவி சாப்பாடு வை, அப்படி இல்லையா பசு மாட்டுக்கு ஒரு வாழைப்பழம், அகத்திக்கீரை, இந்த மாதிரி கீரைட்டு வாங்கி கொடு. அதுவும் முடியலையா நல்ல வார்த்தைகளை பேசு. எதனால் சொல்கிறாருன்னா, எப்படியாவது நீ நல்லது பண்ணிக்கிட்டே இரு, அப்போ தான் நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும். யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத. யார் மனசையாவது நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து திருப்பி நம்மளை பாதிக்கும். இந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் சொல்றாங்களே சார், இப்போ அது மாதிரிலாம் வைக்கிறதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கும்? ஏன்னா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இப்போ அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வீக்காக இருக்க டைம்ல நாங்கள் வச்சோன்னா பழிக்கும், அது மாதிரிலாம் மந்திரவாதிகள் சொல்லுவாங்க. அப்போ அது வீக்காக வர டைம்ல வச்சா அது பழிக்குதா, இல்லை ஜாதகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இந்த பில்லி சூனியம் ஏவலுக்கும் ஜாதகத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகள் தசாபத்தி நடக்கும்போது அவங்க மனசுக்கு தடுமாறும், மனசு குழம்பும், மனசு கெட்ட விஷயங்களை வந்து உண்மை நம்பும் அப்படி சொல்லி நம்பிக்கைகள் இருக்குது. அதுபடி அந்த 6, 8, 12 தசாபத்தில் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, நமக்கு யாரோ செய்வனை வச்சுருக்காங்க, யாரோ சூனியம் வச்சுருக்காங்க, அதை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் தவறான ஆட்களை தேடி போய் அதனால் நிறைய பணம் லாஸ் ஆகி நிறைய கஷ்டப்படுவீங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. என்கிட்டயே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சூனியம் வச்சுருக்காங்களா, செய்வனை வச்சுருக்காங்களா, எடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைம்மா, ஜாதகப்படி உங்களுக்கு நேரம் சரியில்லை, சரியானதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சொல்லி நம்ம எவ்வளோ பேருக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். புரிஞ்சுக்கிறவங்க பிழைச்சிக்கிறாங்க, இல்லைன்னா நிறைய பணம் செலவு பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க 1 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க, யாரோ எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, அதை எடுக்கிறேன்னு சொல்லி. அது 1 லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கப்புறமும் அவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க, அப்போ எதுவும் மாறல. ஸோ அப்போயே அவங்க புரிஞ்சுக்கலாம், அப்படிலாம் எதுவும் கிடையாது, நம்மளோட மனசு தான் அது காரணம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய இங்கே வந்து தவறான ஒரு எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இதுக்கும் ஜாதகத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அந்த செய்வன புள்ளி சூனியெல்லாம் பழிக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வம் வழிவிட்டால் தான் அதெல்லாம் பழிக்கும். நம்ம குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணும்போது அதெல்லாம் நம்மளை பாதிக்காது. அப்புறம் எதுக்கு நம்ம குலதெய்வம்னு ஒன்று இருக்குது, இஷ்ட தெய்வம் இருக்குது. நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட தெய்வங்கள் இருக்குது. இத்தனை தெய்வத்தை தாண்டி வந்து நம்மளை பாதிக்கணும்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் சொல்ல பில்லி சூனிய ஏவல் எல்லாமே அதர்வண வேதத்தில் இருக்குது. மொத்தம் 4 வேதம், ரிக், யஜூர், சாமம், அதர்வணம். இந்த ரிக் வேதம், யஜூர் வேதம், சாம வேதத்தில் தவறான விஷயங்கள் எதுவுமே சொல்லப்பட்டில்லை. எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல பூஜைகள், நல்ல வழிபாடுகளாக சொல்லப்பட்டிருக்கு. அதர்வண வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவேளை ஒருத்தவனுக்கு கெடுதல் பண்ணுறான்னா இந்த மந்திரத்தை சொல்லி மாரணம் பண்ணால் அவனை வந்து இறக்க செஞ்சிடலான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மரணம் பண்ணுற மந்திரமும் நீ செஞ்சினா திருப்பி உன்னை வந்து பாதிக்கும். யார் செய்கிறாங்களோ அவங்களே திருப்பி வந்து அது பாதிக்குங்கிறதையும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி தெரிஞ்சு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ அதுலேயே நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், இப்போ இந்து சைடில் தான் மோஸ்ட்லி வந்து இந்த ஜாதகம் எல்லாமே பார்ப்பாங்க. கிறிஸ்டின் சைடு பார்த்தா அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. முஸ்லீமாக இருக்கும், இந்த ரிலீஜன் வைஸ் மாறும் எல்லாமே. இப்போ அவங்களாம் பார்க்காம இப்போ இன்டர் ரிலீஜன் மேரேஜ்லாம் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? இல்லை, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேசுகிறது அவங்க மனசை தான் கஷ்டப்படுத்தும். ஸோ நம்ம அதை பற்றி நம்ம விட்டுடலாம். அது அவங்களோட நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை நம்ம மதிக்கணும். அதுதான் என்னோட கான்செப்ட். இல்லை அதுதான் சரி. இந்துக்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்ம பலன் சொல்கிறோம். பார்க்காதவங்களுக்கு நம்ம வந்து கட்டாயப்படுத்துறதோ இல்லை அவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல தப்பு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நம்புகிறாங்கன்னா அது ஓகே.
நான் என்ன சொல்றேன்னா, என்னோட கடவுள் ஒஸ்தின்னு நான் சொல்லக்கூடாது. என்னோட கடவுள் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட கடவுள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எதுவுமே தப்பு கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே கடவுள் தான். நமக்கு எப்படி சிவன் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்களும் அல்லா, அவங்க வந்து இயேசுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பார்க்க போகிறாங்க, பிடிக்கலாம் விட்டுற போகிறாங்க. ஸோ அதனால எதுவும் தப்பு கிடையாது. அவங்க பார்க்கலன்னா அது அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க, பிடிக்கலாம் விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்போ ஹிந்து பொண்ணா இருக்கலாம், கிறிஸ்டின் பையனா இருக்கலாம், இல்லை முஸ்லீம் பையனா இருக்கலாம், இப்படி இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் தான் நிறைய நடக்குது. ஏன்னா இப்போ இந்துஸ்ல வந்து நிறைய ஜாதகம் நம்புவாங்க. இப்போ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சைடா இருக்கட்டும், இல்லை பையனோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஜாதகத்தை பார்க்கணும்னு யோசிப்பாங்க. ஆனா இவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. இப்போ அதை பார்த்தும் சரி பரவாயில்ல பிடிச்சிருச்சுன்னு கல்யாணம் பண்ணா அது இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாதா எப்படி சார்? அப்ளை ஆகாது இவங்க யாருக்கும். நீங்க கேட்கறது கரெக்டான கேள்வி தான். ஆனா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக், ஓகேவா? அதாவது ஏன்னா இது நிறைய பேருக்கு இருக்கு சார். இல்லை நிறைய நானே பார்த்துருக்கேன் மேடம், நானே பார்த்துருக்கேன். வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என் பையன் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், ஒரு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. சரிங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா தான், எனக்கு சந்தோஷம் தான், நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிடுவோம். வேற எதுவும் அவங்க பேசுறது வேலையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படிங்கும்போது ஜாதகமே இருக்காது. இந்த பக்கம் பையன் ஜாதகம் மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பார்க்க முடியும்? 2 ஜாதகம் இருந்தால் தான் பொருத்தம் பார்க்க முடியும். அந்த பக்கம் ஜாதகமே இல்லை, டீட்டெயில்ஸ் இல்லை. சில குடும்பத்தில் பிறந்த டைம் எழுதி வைக்கணுங்கிறதே தெரியாது. அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கும் போது எழுதி வைக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் ஜாதகம் கிடைக்காது. ஸோ அதில் நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்ம நல்ல வழி தான் காமிக்கணும். ஸோ கல்யாணம் ஆகிடுச்சா, நல்லா இருக்கட்டும், சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர அதனால் ஒன்றும் தப்பாக எதுவும் சொல்ல மாட்டோம். ஒரு சிலர் பெயரை வச்சு சொல்லுவாங்களே சார், பேரை வச்சு ஜாதகத்தை கணிப்பாங்க. பேரை வச்சு ஜாதகம் கணிக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பெயர் கேட்பாங்க. இப்போ என்ன ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு ஆப்புங்களே வந்துருச்சு சார். இல்லை, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இது சேரு, இது வந்து லைட்டு, ஓகேவா? சேருக்கு லைட்டுக்கு பொருத்தம் பாருங்கன்னா பார்க்க முடியுமா? முடியாது. நியூமராலஜின்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்ல. நியூமராலஜி என்ன சொல்லுதுன்னா, உனக்கு பணம் வரணும், பொருளாதாரம் மாறணும், வாழ்க்கை மாறணும், அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பலன் பார்க்கணுன்னா நியூமராலஜி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன், என்ன பேரில் கடை ஆரம்பிக்கலாம், என்ன பேரில் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நியாயமான கேள்வி, கரெக்டான கேள்வி. அதுக்கு தான் நீங்கள் நியூமராலஜி பார்க்கணும். எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, பேர் வைக்கணும்னா அதுக்கு நியூமராலஜி பார்க்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் நியூமராலஜி பார்த்தீங்கன்னா சரியாக வராது. இப்போ காவேரின்னு ஒரு பொண்ணு, ஓகேவா? சும்மா எடுத்துக்காட்டு சொல்ல, காவேரின்னு ஒரு பொண்ணு, குமரன்னு ஒரு பையன், 2 பேருக்கும் பொருத்தம் பண்ணால் எப்படி பார்க்க முடியும்? எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. அந்த பொண்ணுக்கு ராசி நட்சத்திரம் தெரியாது, இந்த பொண்ணுக்கு ராசி நட்சத்திரம் தெரியாது, அந்த பொண்ணு என்ன கட்டம் தெரியாது, இந்த பொண்ணு கட்டம் தெரியாது. ஜாதக பொருத்தம் பார்க்கணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ராகு தோஷம் பார்க்கணும், செவ்வாய் தோஷம் பார்க்கணும், கலத்திர தோஷம் பார்க்கணும், புத்திர தோஷம் பார்க்கணும், மாங்கல்ய தோஷம் பார்க்கணும். இது தாண்டி குழந்தை பாக்கியம் பார்க்கணும், ஆயுள் பாக்கியம் பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, டைவர்ஸ் ஆகாதா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் மாமியார் மருமக பிரச்சனை வருமா, இவ்வளவும் பார்த்து முடிவு பண்ணுறது தான் பொருத்தம் பார்க்குறது. வெளிலேருந்து பார்க்கும்போது அவருக்கு என்னப்பா ஒரு 5 நிமிஷத்துக்கு பொருத்தம் பார்த்து பொருத்தருக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருன்னு தோணும். ஆனால் ஒரு பொறுப்பான ஜோசியருக்கு அது ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை. அதனாலேயே நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பொருத்தம் பார்க்கணும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவசரப்படுவாங்க, உடனே பார்த்து சொல்லுங்கன்னா இது விளையாட்டு இல்லைம்மா, இது உங்கள் வாழ்க்கை, ஸோ விளையாட்டு இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன நீங்கள் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், எவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது, உடனே எப்படி சொல்ல முடியும் அப்படிம்பேன். சில பேருக்கு சில ஜாதகம் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு உடனே சொல்ல முடியும். ஸோ கஷ்டமான ஜாதகம்னா பலன் எடுக்க கஷ்டமான ஜாதகம். சில ஜாதகம் வந்து குழப்பமாக இருக்கும், பலன் எடுக்கவே வராது. அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்க்கணும். இப்போ திருமணங்கள்னு பார்த்தோன்னா எத்தனை பொருத்தங்கள் சார் இருக்கணும்? திருமணத்தில் ஆஸ் பர் ரூல்ஸ் அஸ்ட்ராலஜி படி 10 தான். என்னென்ன பொருத்தம்? தினம் கணம் அந்த மாதிரி மொத்தம் 10 பொருத்தங்கள் இருக்குது. முக்கியமாக இத்தனை மட்டும் இருந்தால் போதும்னா? யோனி ரஜ்ஜு உட்பட மொத்தம் 5 பொருத்தம் முக்கியமாக இருக்கணும். இந்த 5 பொருத்தம் இருந்தாலே திருமணம் செய்யலாம். 5 இருந்தாலே. என்னென்ன பொருத்தம்? யோனி ரஜ்ஜு உட்பட 5. ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் புத்திர பாக்கியம் இருக்கான்னு பார்க்கணும். புத்திர பாக்கியம் பார்க்கறதுக்கு இந்த 10 பொருத்தம் சம்மந்தம் இல்லை. 10 பொருத்தம்ங்கிறது வெறும் பேசிக் பொருத்தம் தான். இப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கிறீங்களா, அந்த மாதிரி அந்த எல்கேஜி யூகேஜி பாஸ் ஆனாதான் அடுத்து நீங்கள் +2 போவானா டிகிரி படிப்பானா பார்க்க முடியும். அந்த மாதிரி 10 பொருத்தங்கிறது வெறும் ஒரு ஃபார்முலா தான். ஸோ அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத விட கட்ட பொருத்தம் பார்க்கணும். அதுக்கு தான் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட ஜாதகப்படி புத்திர பாக்கியம், மாங்கல்ய தோஷம்,
இதெல்லாம் பார்க்கணும். ஆயுள் பாக்கியம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேருக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்துறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் கரெக்டான பொருத்தம் பார்க்காததான் காரணம். கரெக்டான பொருத்தம் பார்க்க மாட்டாங்க, ஏதோ நல்லா இருக்கு பண்ணுங்கன்றுவாங்க. அந்த மாதிரி எடுத்தும் கவுத்தும் சொல்லக்கூடாது. ரொம்ப டைம் எடுத்து கரெக்டாக துல்லியமாக பார்த்து சொல்லணும்.